எம்ஃபசைமானா என்னதுன்னா, எம்ஃபசைமானா வந்து ஒரு என்லார்ஜ்மெண்ட்டாக இருக்குது. இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ஹெல்தி லங்காக இருக்குல்ல, அந்த ஹெல்தி லங்கில் வந்து ஒரு டைட் ஆல்வியோலை வந்து இருக்குதா, டைட் ஆல்வியோலை வந்து இருக்கும். இது வந்து ஒரு ஸ்மால் டைட் ஹெவிலி ஆல்வியோலை வந்து நார்மலாக வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து irregular alveolar dissection enlargement emphysema lung அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த alveolar dissection enlargement, irregular alveolar dissection, alveolar number of alveolar sacs, loss of elastic recoil in the narrow air, அப்புறம் air flow இந்த லிமிட்டேஷனில் வந்து பார்க்கலாம். தென் வந்து அப்புறம் வந்து etiology causes the risk, ஸ்மோக்கிங், சிகரெட், ஏர் பொல்யூஷன், ஆக்குபேஷ்னல் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்னதுன்னா bronchial hyperperfusion, alpha-1 antitrypsin deficiency, genetic risk A1AT genetic diseases. கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா, இப்போ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து என்னென்னா, அதுக்கப்புறம் வந்து க்ரோனிக் காஃப், எக்ஸ்டர்னல் டிஸ்னியா, ஸ்வீசிங், ஜென்ரலைஸ்ட் சீசர், அதுக்கப்புறம் வந்து சீசிங், செஸ்ட் டைட்னஸ். அண்ட் அட்வான்டேஜஸ் வந்து பிங்க் பஃபர்டு மாதிரி இருக்கும். வெயிட் லாஸ், அதுக்கப்புறம் வெயிட் லாஸ், பிங்க் பஃபர்டு, காம்ப்ளிகேஷன், அதுக்கப்புறம் வந்து ஹெமட்டியோசிஸ், அதுக்கப்புறம் ப்ளீடிங் இந்த ஜிஐடியில் வந்து ப்ளீடிங் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜென்ரல் எக்ஸாமினேஷன், ஜென்ரலில் வந்து ஃபீவர், வெயிட் லாஸ், சைனோசிஸ் அண்ட் சேம்பர் என்லார்ஜ்மெண்ட், எக்கோகார்டியோகிராஃபின்னு இருக்குது. இதில் வந்து எக்கோகார்டியோகிராஃபி வந்து இருக்குது. இப்போ வந்து ஜென்ரலில் வந்து அதுக்கப்புறம் எக்கோவில் வந்து பிரெத் சவுண்ட் டிமினிஷ்மெண்ட் அண்ட் வாஸ்குலர் டிமினிஷ்மெண்ட் வந்து இருக்குது. தென் வந்து அதுக்கப்புறம் வந்து ஜென்ரலைஸ்டு சீசர் இருக்கும். லோக்கல் வந்து சீசர் இருக்கும். அதுக்கப்புறம் வாஸ்குலர் பிரெத் சவுண்ட் அரெஸ்டாக இருக்குது. பல்மினரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் வந்து சீசர் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா, அதுக்கப்புறம் வந்து டயக்னோசிஸோட ஸ்டெப்பு, எக்ஸ்ரே, பல்மினரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, ஏபிஜி அனலைசிஸ் பார்க்கலாம். ஒரு ஃப்ளாட்டன்டு டயஃப்ரம், அதுக்கப்புறம் டயஃப்ரம் வந்து ஃப்ளாட்டன் டயஃப்ரமாக வந்து இருக்கும். தென் வந்து செஸ்ட் எக்ஸ்ரேல பார்க்கலாம். ஏபிஜி அனலைசிஸில் வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து லியூக்கோசைட்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டெப் 4ல் வந்து ஆன்டிட்ரிப்சின் லெவல் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இசிஜி, வால்வுலர் ஹார்ட் டிசீஸ் வந்து சைன் சேம்பர் காம்ப்ளிகேஷன்ஸ் இதில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் இதில் வந்து என்னதுன்னா, ட்ரீட்மெண்ட் வந்து க்ளீனாக வச்சுருப்பாங்க. ஒரு ட்ரக் கொடுப்பாங்க, 10 days ட்ரக்கு, இன்ஹேல்டு, அதுக்கப்புறம் வந்து அட்ரினர்ஜிக் ட்ரக்கு, அதுக்கப்புறம் ஸ்டீராய்டு ட்ரக்கு, பீட்டா பிளாக்கர், பீட்டா அகோனிஸ்ட் அண்டு கெரட்டோ மாடிஃபையர், அதுக்கப்புறம் வந்து தயோஃபிலின் 10 days கோர்சஸ் வந்து இருக்குது. இப்போ ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் வந்து ஸ்டெப் வைஸ் ஆஃப் த ட்ரக்கில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து லோக்கலைசேஷன் ஆஃப் த டயஃப்ரம் லோக்கலைசேஷனாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபெயிலியர் ஆஃப் த அப்புறம் வந்து மேசிவாக வந்து ஹெமோப்டைசிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கீழே ஃபுல்லாக வந்து இந்த ஸ்போர்டம் கல்ச்சரில் நம்ம பார்த்தோன்னா தெரியும். இந்த மாதிரி தெரிஞ்சால் வந்து எம்ஃபசைமான்னு வந்தாலே நம்ம இந்த மாதிரி எழுதிடணும்.